திமுக சைட்ல இருந்து என்னதான் ஆர்எஸ் பாரதியை கூட வச்சுக்கிட்டு நாங்க வந்துட்டு சட்ட ரீதியா சந்திப்போம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் இதுல தமிழக அரசுல இருக்கக்கூடிய சில அதிகாரிகளும் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்துல அமலாக்கத்துறை வந்துட்டு சில தகவல்களை வந்து சீலிட்ட கவர்ல கொடுத்திருந்தாங்க இல்லையா, அதுல வந்து இவங்க ரைடு போன இடத்துல சில வாட்ஸ்அப் சேட்டுகள் கிடைச்சதாகவும், அதுல யார் யாருக்கு எவ்வளவு பணங்கள் போயிருக்கலாம், யார் யாருக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஒரு டிஸ்கஷனுக்கு உள்ள நடத்தினதாக, அதற்கான ஆதாரங்கள் அந்த வாட்ஸ்அப் சேட்டுடைய ஸ்கிரீன்ஷாட்டும் வந்துகிட்டு கோர்ட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல சில விஷயங்கள் கசிந்ததாகவும் தகவல் வந்திருக்குது. குறிப்பா வந்து 2 கடிதம் எழுதுறாங்க அமலாக்கத்துறை. அந்த 2வது கடிதத்துலதான் அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற அந்த ஸ்கிரீன்ஷாட் இருக்கு. அதுதான் எப்படியோ லீக் ஆயிருக்கு. அதுல ஐஏஎஸ் அதிகாரிகள் நிறைய பேரோட பேர் இல்ல, ஒரு சிலருடைய பேர் இருக்கு. அதுல வருண்குமார் ஐபிஎஸ் நம்ம நிறைய சர்ச்சைகளோட பார்த்திருக்கோம் இல்லையா, அவருடைய பேர் இடம்பெற்றிருக்கு. மனோஜ்குமார் அப்படிங்கிற ஒரு இடைத்தரகர், அவருக்கு வந்து நகராட்சி நிர்வாகத்துறையில ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் அவர்கிட்ட பேசி அந்த கான்ட்ராக்டை வந்து எடுத்து கொடுத்ததாக, அதுக்கு வருண்குமார் ஹெல்ப் பண்ணதாக குற்றச்சாட்டு வந்து லீக் ஆகி இருக்கு. வந்து பெரிய அதிர்வலை ஏற்படுத்திருக்கு. ஏன்னா இது நேரோட நிக்காது, வேற ஏதோ பிளான் பண்றாங்க அமலாக்கத்துறை அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் நெருங்குற நேரத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு அடுத்தடுத்த நாள் தேர்தலுக்கு ஈக்குவலா இந்த செய்திகளும் அடுத்த பரபரப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்னு என்னன்னா, மாநில காவல்துறையோ இல்ல லஞ்ச ஒழிப்புத்துறையோ வழக்கு பதிவு செஞ்சாதான் அந்த வழக்கை எடுத்துக்கிட்டு அமலாக்கத்துறை வந்து விசாரணையில வந்து இறங்க முடியும். அதனாலதான் அமலாக்கத்துறை இவ்வளவு தூரம் வந்து வழக்கு பதிய சொல்லுங்கன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க. இப்ப வழக்கு பதிய சொல்லிட்டாங்க. பதிஞ்சாங்க அப்படின்னா உடனடியாக தேர்தலுக்கு முன்னாடியே அமலாக்கத்துறை களத்துல இறங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆமா, ஆனா இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுதான் நேத்து வந்துட்டு ஸ்டாலின் மதுரையில பேசியிருக்காரோ அப்படின்னு தோணுது. நேத்து மதுரையில வந்துட்டு தென்மண்டல அந்த பிஎல்ஓஸ் கூட்டம் நடந்துச்சு. மதியமே பாத்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ்ல மட்டன் பிரியாணி அது இதுன்னு ஏகப்பட்ட செட்டப். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பைக்குள்ள ஹாட் பாக்ஸ்க்குள்ள மட்டன் பிரியாணி, தால்ச்சா, தண்ணி பாட்டில், கழுத்துல போடுறதுக்கு துண்டுன்னு சொல்லிக்கிட்டு பயங்கர செட்டப்போட பண்ணியிருந்தாங்க. எல்லா ஊர்லயும் மக்களுக்கு இப்ப தட்டுமுட்டு பாத்திரம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, நீங்க ஒரு ஹாட் பாக்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹாட் பாக்ஸ்ல பிரியாணி போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, அதுல அழகா ஸ்டாலினுடைய படம், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய படம் எல்லாம் பொறிச்சு கொடுத்திருந்தாங்க. சரி, அதெல்லாம் மேட்ரு என்ன அப்படின்னா, அமலாக்கத்துறை என்ன பண்ணும், மத்திய அரசு என்ன பண்ணும், எங்க மேல வழக்கு போடுங்க, நாங்கெல்லாம் மிஸ்ஸாவே பார்த்தவங்க, தடாவே பார்த்தவங்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின். நீங்க தேர்தல்னு வந்துகிட்டா வழக்கு எடுத்துட்டு வரீங்க. இந்தியாவிலேயே அமலாக்கத்துறையாலையும் வருமான வரித்துறையாலையும் மத்திய அரசாலையும் அதிகம் வஞ்சிக்கக்கூடிய இல்ல அதிகம் டார்கெட் செய்யக்கூடிய கட்சின்னா அது திமுக தான். ஆனா நாங்க இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு இந்த விஷயத்துல.